அன்புக்கினியவர்களே, நானும் தந்தையும் ஒன்றே என்ற இறை வார்த்தையை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். நீ உன் நண்பனை காட்டு, நீ யாரென்று சொல்கிறேன் என்று ஒரு சொல்லாடல் உண்டு. நண்பன் செய்கின்ற செயல்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள் இவற்றை நாம் பார்த்து இன்னொருவர் எப்படி இருப்பார் என்பதை ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை அந்த சொல்லாடல். அந்த அடிப்படையில் தான் இயேசு என்ன சொல்லுகின்றார், நான் சொல்லுவதை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் நான் செய்கின்ற செயல்களை வைத்தாவது என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய செயல்கள் நம்முடைய செயல்கள் போன்று சாதாரண செயல்கள் அல்ல. நாம் செய்கின்ற செயல்கள் சாதாரணம், எல்லாராலும் செய்ய முடிகின்ற ஒன்று. ஒரு சில நான் செய்கின்றது மற்றவர்களால் செய்ய முடியாது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இயேசு செய்த செயல்களை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியாது. எடுத்துக்காட்டிற்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஒரு பெரும் புதுமை. திருமண நேரத்திலே பெயர் கெட்டுவிடும் என்ற நிலையில் இருந்த ஒரு குடும்பத்திற்கு இந்த புதுமையை செய்து அந்த குடும்பத்திற்கு நற்பெயரை கொண்டு வருகின்றார் இயேசு. நம்மால் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியுமா? முடியாது. முடக்குவாதமுற்ற மனிதனை குணப்படுத்தி எழுந்து நடக்கச் செய்கின்றார். அதுபோன்று பல நோய்கள் அவரை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடின. தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார், அதுவும் தொட்டு குணப்படுத்தினார். அந்த காலத்தில் தொழுநோயாளிகள் மக்கள் அருகில் நடமாடக்கூடாது, அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற காலகட்டத்திலே அவற்றை பொருட்படுத்தாமல் அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். பார்வையற்றிருந்த மனிதர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார். இன்னும் 5000 பேர் ஆண்களுக்கு மட்டும் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என்று இவ்வாறாக 2 நேரங்களிலே உணவை பலுகி பெருகச் செய்து மக்களுக்கு உண்ண கொடுக்கின்றார். லாசரை உயிர்த்தெழச் செய்கின்றார். இதெல்லாம் நம்மால் செய்யக்கூடிய ஒன்றா என்றால் நிச்சயமாக முடியாது. லாசரை போன்று இன்னும் ஒரு சிலரை உயிர்த்தெழ செய்திருக்கின்றார். இன்னும் பலருக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். இயேசுடைய புதுமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், அவருடைய செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இயேசு சொல்லுகின்றார், அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களிடத்திலே, நான் செய்கின்ற செயலை வைத்தாவது நீங்கள் கண்டு உணருங்கள், நானும் கடவுள் தந்தையும் ஒன்றே என்பதை. ஆனால் அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். காரணம், கண்களால் கண்டிருந்தும் அவர்களால் நம்ப முடியாத அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் கல்லான இதயமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் சொல்லப்போனால் சிற்பங்களை பார்க்கின்றோம். இந்த சிற்பங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செதுக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் சிற்பங்கள் எப்பொழுதும் சிற்பி உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு பெயரும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்ததில்லை. அந்த சிற்பி மரணமடைந்த பின்புதான். ஆக ஒரு சிற்பம் செய்கின்ற ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு கல்லை செதுக்குகின்ற ஒரு மனிதனுடைய செயல்கள் தான் அவனை பற்றி பேசுகின்றதை ஒழிய, அதுவும் அவன் மரணித்த பிறகுதான் பேசுகிறது. ஆக சிற்பத்தை பார்க்கின்றவர்களுக்கு சிற்பி யார் என்று தெரிவதில்லை. அதே போன்று உணவகங்களில் உண்பதற்காக செல்லுகின்றோம், ரெஸ்டாரண்ட்ஸ். அங்கே உணவு நமக்கு பரிமாறப்படுகின்றது. நாம் ரசித்து உண்ணுகின்றோம். ஆனால் அந்த உணவை உருவாக்கிய அல்லது செய்த அந்த நபரை நாம் அறிந்திருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக அறிந்திருப்பதில்லை. இதுபோன்று நாம் பலவற்றை நாம் கூறலாம். செயல்கள் மட்டுமே ஒருவரை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் செயல்கள் செய்கின்ற நபர் கண்டுகொள்ளப்படுவதில்லை. அதுபோன்றுதான் இயேசுடைய செயல்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது தந்தையை நம்புகின்றோம் என்று பொருள்படுகிறோம். ஏனென்றால் இயேசு வழியாக தான் நாம் தந்தையை காணவும் முடியும், தந்தை அடையவும் முடியும். காரணம் என்னவென்றால் இருவரும் ஒன்றே. தந்தையை நம்முடைய கண்களால் நாம் கண்டதில்லை. மகனை அவர் மனித உருவெடுத்து இந்த உலகிற்கு வந்ததனால் நம்முடைய கண்களால் காண்பதற்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. இன்று நற்கருணையின் வடிவிலே அந்த இயேசுவை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நற்கருணையிலேயே உண்மையான இயேசு இருப்பதை அறிந்து கொள்வார்கள். சிந்திப்போம்.
இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.